திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா சில பேருக்கு திராவிடம்னு சொன்னாலே சில பேருக்கு கசக்கும். ஆனால் நியாயமாக அதை புரிந்து கொண்டால் அனைவருக்கும் இனிக்கும். சரி, இந்த பெரிய உள்ளம் யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா ஆண்களுக்கும் வராது. திராவிட மாடல் ஆட்சி இருக்குத அதில் உணர்வுள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா பெண்களை படி என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்கள் படிக்கக்கூடாது, அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, போய் பழக்கடைக்கில் போனாலும் ஏதாவது பிழைக்கிற வேலையை பார்க்கலாம், பொங்க கற்றுக்கொள்ளுங்க என்ற முதுமொழியும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் படி என்று சொன்னது மூன்று மும்மூர்த்திகள். ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர். இந்த மும்மூர்த்திகள் தான் பெண்கள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள். அந்த குடும்பத்தை பேணி காப்பதும் தாய்மார் தான். அதனால் தான் சொல்லுகிறேன், பெண்கள் படித்தால்தான் நாடு உருப்படும். ஆண்களுக்கு அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஏன்னா ஆண்களுக்கு எப்பவுமே ஈகோ உண்டு. எங்கே பெண்கள் படித்தே அறிவாளி ஆகி நம்மளை எங்களே தாழ்த்திடுவாங்களோ அப்படின்னா ஆண்களுக்கு எப்பயுமே அடிமைத்தனம் உண்டு. பேசுகிற நானும் ஆண் தான், ஆனாலும் எனக்கு பரந்த உள்ளம் உண்டு.